சக்கரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா சும்மா வேக வச்சு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டு இல்லைன்னா இடியாப்ப தட்டுல நம்ம அந்த சக்கரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன பீசஸா நல்லா கழுவிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷங்க நல்லா வெந்துரும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் சூப்பரா வெந்துருங்க. கிழங்கு நல்லா வெந்திருக்கணுங்க, அதனால வெந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னொரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரி அன்னைக்கு செய்வாங்க, எங்க ரிலேட்டிவ் வீட்டுல செஞ்சு நான் பாத்திருக்கேன். சோ அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு மேஷர் வச்சோ இல்ல கையிலேயே கூட நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. கட்டிகள் எல்லாம் உடைச்சு விட்டுட்டு, நான் இன்னைக்கு ஒரே ஒரு சக்கரவள்ளி கிழங்கு தான் எடுத்து 1/2 கிலோ. அதுக்கு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு உடைச்ச வெல்லமும், ஏலக்காய் தூள், 2 கைப்பிடி தேங்காய் துருவல். வெல்லம் நிறைய சேர்க்க கூடாதுங்க, நிறைய சேர்த்தா நீர்த்தரும். இந்த அளவு கரெக்டா இருக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை இல்லைன்னா முந்திரி பாதாம் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ உங்ககிட்ட அதுவும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வறுத்து சேர்த்துக்கோங்க. நீங்க இது கூட தேங்காய் அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த நெய்ல வறுத்து கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த லட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது செய்யற அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும், எடுத்து வச்செல்லாம் சாப்பிட முடியாது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாம கலந்துட்டு அப்படியே உருண்டைகளா பிடிச்சி அப்படியே சாப்பிட வேண்டியது தாங்க. இது வெறும் கிழங்கா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ஒரு ஸ்வீட் மாதிரி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா சுயம் செய்யற மாதிரி மாவு ரெடி பண்ணிட்டு இதை அந்த மாவுல டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து கூட சாப்பிடலாம். ஆனா இப்படியே சாப்பிட்டாவே சூப்பரா இருக்குங்க.